அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாராக அரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் போரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நாம் அழித்து காப்பான். ஸ்ரீ ராமஜெயம். ஸ்ரீராம ராமேதி மதுரம் மதுராட்சகம். அருமையான ஸ்ரீராமநவமி நன்னாளிலே ராமாவதாரம் பற்றி பேசுகின்ற ஒரு வாய்ப்பை அடியேன் எடுத்திருக்கிறேன். இன்றைய நாள் ஸ்ரீராம நவமி. ராமன் பிறந்த நவமி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் கூடிய திருநாளில் ஸ்ரீ ராமபிரானுக்கு நாம் அவருடைய ஜென்ம நட்சத்திரமாக கொண்டாடுகின்ற வாய்ப்பாக ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அழகாக வைத்திருக்கின்றது. சூரியகுல வம்சத்தோன்றலாகிய ஸ்ரீ ராமபிரான் சூரிய வம்சத்திற்கு எப்படி ஒளிகூட்ட அவதாரம் எடுத்தானோ அதுபோல இந்த ஆண்டு 2025 ஸ்ரீராம நவமி ஞாயிற்றுக்கிழமையே நமக்கு வருவதால் உண்மையிலேயே ராமபிரான் சூரிய குலத்திலே தோன்றிய ஒரு பேரொளி வாய்க்கப்பட்ட அவதார புருஷன் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருப்பது இதற்கு ஒரு சான்று என்று நாம் சொல்லலாம். ஸ்ரீராம நவமி என்று சொன்னால் அஷ்டமி நவமி தொட்டது துலங்காது என்று சிலர் சொல்லலாம். ஆனால் நவமி திதியை ராமபிரான் தன்னுடைய அவதார திதியாக எடுத்துக்கொண்டு நட்சத்திரங்களிலே 27 நட்சத்திரங்களிலே தேர்வாக இருக்கின்ற புனர்பூச நட்சத்திரத்தை தனக்காக எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் இதனுடைய தத்துவம் ஒன்று உண்டு. நவமி திதியை ஏன் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் சாதாரணமாக இருக்கின்ற மக்களால் அஷ்டமி நவமி என்பது ஒதுக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினாலே நவமி திதி எப்படிப்பட்ட சிறப்புக்குரியது, அந்த சிறப்புக்குரியவனாக இருக்கின்ற ராமனை நினைத்தால் நவமி திதி சிறப்புக்குரியதாகின்றது. அது மட்டுமல்ல, 27 நட்சத்திரங்களிலே புனர்பூச நட்சத்திரம் என்பதனுடைய வடிவம் என்னவென்றால் படகு வடிவம். அதாவது இந்த கரையிலே இருந்து அந்த கரைக்கு செல்ல வேண்டுமானால் நமக்கு ஒன்று நீந்த தெரிய வேண்டும், இல்லை ஒரு தெப்பம் கிடைக்க வேண்டும், இல்லை ஒரு படகு கிடைக்க வேண்டும். ஏதேனும் ஒன்றை வைத்துக்கொண்டுதான் நாம் மறுகரை அடைய முடியும். அதுபோல வாழ்க்கை என்கின்ற சம்சார சாகரமாகிய இந்த கடல் கரையிலே இருந்து அந்த புறமாக இருக்கின்ற கரைக்கு நாம் செல்ல வேண்டுமானால் ஒன்று ஏதோ ஒன்று நமக்கு வேண்டும். நீந்த தெரியாதவன் எதில் செல்வான்? தெப்பத்தை பிடித்து செல்வான். தெப்பத்தை பிடித்து செல்வதற்கு பயமுடையவனாக இருந்தால் படகோட்டி இடத்திலே சென்று படகேறி செல்லலாம். புனர்பூச நட்சத்திரனுடைய வடிவம் படகு வடிவம் ஆகியினாலே வாழ்க்கை கடலை கடந்து நதியிலே இக்கரை தாண்டி அக்கறை செல்ல படகு எப்படி பயன்படுகின்றதோ அதுபோல வாழ்க்கை சாகரமாகி கடலிலே இக்கரையிலிருந்து இறைவனுடைய பாதமாக இருக்கின்ற அக்கறையை சேர வேண்டுமானால் ஒரு படகு வேண்டும் அல்லவா? அந்த படகு போல தோன்றியவன் தான் ராமபிரான். ஆகையினாலே தான் அவன் புனர்பூச நட்சத்திரத்தை தனக்காக எடுத்துக்கொண்டான். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ராமபிரானுடைய நவமி நன்னாளில் ராமாவதார தத்துவத்தை சொல்லுவதிலே நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் சாதாரணமாக இருக்கின்ற ஒரு தத்துவ நாயகன் அல்ல, சரித்திர நாயகன் என்பது வரலாறுகளிலே சொல்லலாம். ஆனால் தத்துவ அவதார புருஷன் என்று சொல்லுகின்ற பெருமைக்குரியவன் ராமபிரான். அந்த ராமபிரானுடைய பிறந்த நாளை ஜென்ம நட்சத்திரத்திலே நாம் அவனை கொண்டாடுவோமேயானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சகலமும் நன்மைகளெல்லாம் நம்மை வந்தடையும், தீமைகளெல்லாம் நம்மை விட்டு அகலும் என்கின்ற அந்த தத்துவார்த்தத்தை சொல்லுவதற்கு ஒரு காரணம் வேண்டும் அல்லவா? அவதார புருஷனாக இருக்கின்ற ராமன் ஏன் இந்த மண்ணுலகத்திற்கு வந்தான்? எல்லா நிலைகளிலேயும் அசுரனுடைய துன்பங்களை போக்க பிறந்தவர்கள் தான் அவதார புருஷர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது ராமபிரானாக ஒரு மானிடனாக இந்த உலகத்திலே பிறக்கின்றான் என்றால் மானிட பிறப்பென சாதாரணமானதா? எவ்வளவு இன்பம் துன்பம் ஏற்றம் இரக்கம் அனைத்து நிலைகளையும் தாண்ட வேண்டாமா? ஆனால் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே இருந்து ஒருவன் நன்மை செய்வது ஒரு சிறப்பல்ல. மனிதனாக பிறந்தவன் மனிதனாக வாழ்ந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து
வானுலகில் தெய்வமாக செல்கின்ற பாக்கியம் இந்த மானிட உலகத்திற்கு உண்டு. ஆனால் பாற்கடலே இருந்து இந்த பூமிக்கு விரும்பி வந்திருக்கின்றான் அவதார புருஷமாக்கிய மகாவிஷ்ணு ராமனாக என்று சொன்னால் இது எது சிறப்பு என்று நாமே சிந்தித்து பார்ப்போமே. வள்ளுவன் சொல்லுவான், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுலகின் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று. ராமன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தான். வானுலகில் தெய்வமாக போய் உரைய வேண்டியவன் அங்கே வானுலகில் பாற்கடலில் இருக்கின்ற பரந்தாமனாக்கிய ஸ்ரீமன் நாராயணன் இந்த பூதலத்திற்கு வருகின்றார் என்று சொன்னால் இப்பொழுது பூமி புண்ணியமானதா பாற்கடல் புண்ணியமானதா என்றால் பாற்கடலை விட பூமி புண்ணியமானது என்று விரும்பி வந்தவன் ராமபிரான். எப்படிப்பட்ட பெருமைக்குரியவன் என்று சொன்னால் எல்லா வகையிலும் சிறப்புக்குரியவன். ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகின்றோம். யாருக்கெல்லாம் துன்பம் இருக்கின்றதோ, யாருக்கெல்லாம் இன்னல் இருக்கின்றதோ, யாருக்கெல்லாம் மனக்கலக்கம் இருக்கின்றதோ, யாருக்கெல்லாம் மன அமைதியின்மை இருக்கின்றதோ அவர்கள் எல்லாமே ராமா 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 என்ற 2 எழுத்து மந்திரத்தை சொன்னாலே போதும். நாம் இதற்காக வேள்விகள் நடத்த வேண்டியதில்லை, வேதங்களை படிக்க வேண்டியதில்லை, தானங்கள் செய்ய வேண்டியதில்லை, தர்மங்கள் செய்ய வேண்டியதில்லை. ராமா என்ற 2 எழுத்து மந்திரத்தை சொன்னாலே போதும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்கிடும், திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்று 2 எழுத்தினால். ராமா என்று சொல்லக்கூடிய 2 எழுத்து ஒன்று போதும். நாம் மந்திரங்களை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இம்மையே ராமா என்று சொன்னால் போதும். நமக்கு எல்லா வகையான தீமைகள் நம்மை விட்டு அகன்று நன்மைகளெல்லாம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்கிடும். நமக்கு சின்மையும் பாவமும் சிதைந்து போய்விடும், ஜென்மமும் மரணமும் இன்று தீர்ந்து போயிடும். அடுத்து பிறப்பில்லாமல் நாம் வாழலாம். ராமநாமத்தை சொல்பவையான இவையெல்லாம் நமக்கு உண்டு என்பதை சொல்வதற்குத்தான் ராமநாமி நன்னாளில் ராமனை பூஜிக்கின்றோம். ராமநாமி என்று அவனுடைய வரலாற்றை சொல்லுவதிலே அடியேன் பெருமை கொள்கின்றேன். ஏனென்றால் உலகத்திலே பிள்ளை பேரு என்பது ஒன்று சிறப்புக்குரியது. நாடாளுகின்றவனாக இருந்தாலும் சரி, சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும், மரத்திலே வாழ்கின்ற ஏழையாக இருந்தாலும், குடிசையிலே இருப்பவனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்பது இயல்புதானே. எப்படிப்பட்ட நிலையை நான் உங்களிடத்திலே சொல்லுகின்றேன். இந்த ராமாவதார தத்துவத்தை உங்களிடத்திலே 2 பாகமாக சொல்வதற்கு நான் விரும்புகின்றேன். முதல் பாகமாக உங்களிடத்திலே கலந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் ஆவாரார் துணையின்று துணங்கும் நல்ல அமரர்களுடைய துயர் தீர்வதற்காக பிள்ளைகளே இல்லை, நான் என்ன செய்வேன் என்று மனக்கலக்கத்தோடு இருக்கின்ற தசரத சக்கரவர்த்திக்கு அனுமதியின் பேரில் புத்திரகாமேஷ்டி யாகத்தை செய்து அக்னி பகவான் தன்னுடைய அமிர்த கலசத்தை கொண்டு அவனிடத்திலே கொடுத்து பட்டத்து மகத்திற்கு கொடுக்க சொன்ன பொழுது தன்னுடைய மகிழ்ச்சியர் மூவருக்கும் தசரத சக்கரவர்த்தி அந்த அமிர்தத்தை கொடுக்கின்றான். இந்த காலம் ஒரு காரணம், அந்த காலம் ஒரு காரணம். இங்கே 2க்கும் காரண காரியம் இன்றி ராமாவதாரம் கிடையாது. அலைநீர் கடலுள் அழுந்தும் ஆவாய் போல் ஆவாரார் துணை என்று துளங்கும் நல்ல அமரர்களுடைய துயர் தீர்ப்பதற்கு ஸ்ரீமன் நாராயணன் முடிவெடுத்தான். இங்கே காரியமாக புத்திரகாமேஷ்டி யாகத்திலே அமிர்தமும் கிடைத்தது. ஆகையினாலே சொன்ன வாக்கை காப்பாற்றுகின்ற ஒரு தத்துவமான அவதாரம் தான் ராமாவதாரம். நீதியின் நிலைநாட்ட வந்த அவதாரம். சொன்ன வாக்கை காப்பாற்றியவன், உலக மக்களுக்காக வாழ்கின்றவன், மக்கள் தான் தன்னுடைய உயிர் என்று கருதுபவன், தான் உடம்பு என்று நினைப்பவன். ஆகையினாலே அவன் தேவனிடத்திலே சொல்லுகின்றான், கவலைப்பட வேண்டாம், யாருமே சொல்லி வரமாட்டார்கள். எல்லா அவதாரங்களும் திடீர் திடீர் என்று அந்தந்த இடம் பொருள் ஏவல் கருதி சூழல் கருதி எடுத்த அவதாரங்கள் தான். ஆனால் ராமாவதாரம் என்று சொல்லுகின்ற ஒன்று திட்டமிட்டு வந்த அவதாரம். அது சொல்லுகின்றார், மசரதமனையவர் வரவும் வாழ்வுமோ நிசரச கணைகளால் நீரு செய்யாம் கசரத துரக மாக்கடல் கொள் கபலன் தசரதன் மதலையாய் வருதும் தாரணி என்னாக சொல்லுகின்றார். அங்கனிடும் பதில்படை சூழ் அயோத்தி என்னும் மணிநகரத்திடத்தே வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் கோசலைதன் குலமதலாய் தசரதன் தன் மகனாய் தோன்றுவேன். அந்த தசரதன் எப்படிப்பட்டவன்? கச ரத துரக மாக்கடல் கொள் காவலன் தசரதன். மசரத மனைவர் வரமும் வாழ்வுமோ நிசரத கணைகளால் நீரு செய்ய வருவேன்.
ஏன்னா அசுரர்களுடைய துன்பத்திலே சிக்குண்டிருக்கின்ற தேவர்கள் இறைவனிடத்திலே வேண்டிய காரணத்தினாலே அவற்றையெல்லாம் முறியடிப்பதற்காக நான் அங்கனிடும் மதில் புடை சொல் அயோத்தி நகரத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற தசரத சக்கரவர்த்திக்கு பிள்ளையாக வருவேன் என்று சொல்லி வந்த அவதாரம் ராமாவதாரம். அதிசயங்களை நிகழ்த்திய அவதாரம் ராமாவதாரம். தன்னுடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று தசரதன் நினைத்தானோ அதைவிட உலகத்திற்காகவே தன் பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்தவன் என்று சொல்லலாம். சூரியகுல வம்ச தோன்றல்களாக இருக்கக்கூடிய இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஒருவனாய் வந்தால் சிறப்பில்லை என்று கருதி பாற்கடலை விட்டு விரும்பி இந்த பூமிக்கு வந்தவன் ராமாவதாரம். அந்த பாற்கடலை விட்டு வருகின்ற பொழுதே பார்மகளாக இருக்கின்ற திருமகளை சீதையாக அனுப்பிவிட்டார். பாற்கடல்ல பதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாம்பனையாக இருக்கின்ற ஆதிசேஷனை தன்னுடைய உறவினனாக, உடந்தையாக, தம்பியாக அழைத்து கொண்டு வந்தான். பாற்கடலை விட்டு வெளியிலே வருகின்ற பரந்தாமனாகிய ஸ்ரீமன் நாராயணன் திருமகள் தேவியும் பூமிக்கு அனுப்பியாச்சு. பாற்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த பாம்பனையாகிய படுக்கையையும் பூமிக்கு அழைத்து வந்து விட்டார். தன் கையிலே இருக்கின்ற சங்காயுதம், சக்கராயுதம் இரண்டையும் தன்னோடு எடுத்துக்கொண்டு உடந்தைகளை எல்லாம், உடைமைகளை எல்லாம் உறவுகளாக்கி உன்னை தம்பிகராக்கி இந்த பூதலத்து தோன்றிய அவதாரம் ராமாவதாரம். பாம்பனையாக இருந்த ஆதிசேஷன் லட்சுமணன், கரத்திலே இருக்கின்ற சங்கு பரதன், வலக்கையிலே அலங்காரம் செய்கின்ற சக்கரம் சத்ருக்கணன், பார்மகளாகிய திருமகள் சீதா பிராட்டி. இவர்கள் எல்லாமே இந்த பூமிக்கு ஏன் வருகின்றார்கள் என்றால் தேவர் குறை தீர்த்து அசுரர் குலத்தை அடிவோடு அழிப்பதற்காக வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுதுதான் நாளொரு வேலை பொழுதல் வண்ணமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் தன்னுடைய தவத்திற்கு இடையூறாக இருக்கின்ற காரணத்தினாலே காமவெகுளி மயக்கங்களை என்னால் போக்க முடியவில்லை. ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மூன்றையும் எங்களால் அறவே ஒழிக்க முடியவில்லை என்று விஸ்வாமித்திரன் ஓடி வந்து தசரத சக்கரவர்த்தியிடம் சொன்ன பொழுது தன் மகனை எப்படி நான் வருகிறேன் என்று சொன்னவனை விஸ்வாமித்திரர் சொன்னார். குலகுரு வசிஷ்டராகி இவரிடத்தில் கல்வி பயின்றவர்கள் மற்ற உலகக் கல்வியும் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? வெளிக்கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் என் பிள்ளையை என்னோடு அனுப்பு என்று விஸ்வாமித்திரன் வேண்டி கேட்கின்றான். மாபெரும் மாமுனிவன் விஸ்வாமித்திரன். அவன் கேட்டதனால் தம்பி தன்னோடும் வந்தவன், லட்சுமணனோடு வந்தவனை எந்தை நீ தனி தாயும் நீ, எந்தையாகி நான் தருகின்றேன், தந்தையும் நீ தனி தாயும் நீ, இனிமேல் நீதான் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லி விஸ்வாமித்திரரோடு அனுப்புகின்றான். எதெல்லாம் தவத்திற்கு இடையூறாக இருந்ததோ சொல்லிக்கொண்டே வருகின்றார். வருகின்ற பொழுது பெண்ணுரு கொண்டிருக்கின்ற அறைக்கு தாடகையை காட்டி சொன்னான், இவளால் தான் என்னால் தவத்தை சரியாக செய்ய முடியவில்லை, அரக்கர் கூட்டம் எம்மை அலக்களிக்கின்றது என்று சொன்ன பொழுது பெண் என்று பார்த்தான். ஆனால் பெண் என்று நினைக்காது, இவள் ஒரு மாபெரும் அரக்கி என்று சொன்னார். அதனால் வந்திருந்த தாடகையின் உரத்தை கீறி வல்லரக்கர் உயிர் உண்டு தன்னுடைய அவதார தத்துவத்தை காட்டியவன் ஸ்ரீராமன். விஸ்வாமித்திரனுடைய வேள்வியை கண்ணிமை இருந்து காப்பது போல் காத்து கொடுத்தவன். அப்படிப்பட்ட தாடகையை வதை செய்து வல்லரக்கரை மாய்த்து விஸ்வாமித்திரனுடைய வேள்வியை முடித்துவிட்டு அவர்கள் அப்படியே சோலையின் வழியாக வருகின்ற பொழுது ஒரு ஓய்வுக்காக ஒரு கல்லின் மீது தன் காலை எடுத்து வைக்க போன பொழுது தன் காலிலே இருந்த துகள் சிறு தூசு அந்த கல்லிலே பட்ட பொழுது அந்த கல்லொரு பெண்ணுருவாய் நின்றது. அறிந்தோ அறியாமலோ தவறு செய்த அகலை கல்லுருவாக நின்றார். இந்த ராவனுடைய பாதம் பட்டு கல்லூர் நீங்கி பெண்ணுருவாக நின்றாள். அப்படிப்பட்ட அவதாரம். வந்திருந்த தாடகனின் உரத்தை கீறினான், வல்லரக்கர் உயிருண்டான், கல்லை பெண்ணாக்கினான். யாராலும் ஒழிக்க முடியாத சிவதனுசை வளைத்து சீதையை மனம் புரிந்தான். சீதாராமனானான். 21 வம்சமாக அரசு குலத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த பரசுராமனுடைய கர்வத்தை அடியோடு அழித்தான் ராமபிரான். எப்படிப்பட்ட அதிசய நிகழ்வுகளை செய்கின்றார். அந்த கல்லூரு பெண்ணுருவாக நின்ற பொழுது விஸ்வாமித்திரன் வியந்து நின்றான். இவன் சாதாரண மானிடன் தானா? இவனுடைய கைவண்ணத்தை நான் அங்கு பார்த்தேன். மை வண்ணத்தரைக்கு போரில் மழை வண்ணத்தன்னலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். அரக்கியாகிற்கிய தாடகை வதை செய்தவளுடைய கைகள்
அந்த பானங்களை தொடர்ந்து கொடுத்த வேகத்தை, உன்னுடைய தோல்பலத்தை பார்த்தேன். இங்கே கால் பட்டவுடனேயே ஒரு பெண்ணூர் நிற்கின்றார் என்றார். உன்னுடைய பாதபங்கயத்தையும் பார்த்தேன் என்று சொல்லி வியந்து நின்றார் விஸ்வாமித்திரர் என்றால் அதிசயமான பாத்திரம், மானிட பாத்திரம். மக்களுக்கு தான் கொடுக்க வேண்டிய செல்வத்தை குறைந்த நாளில் இல்லை, நிறைவான நாளில் கொடுக்க வேண்டும் என்று விரும்புபவன் தந்தை, நல்ல தந்தை இதை செய்வார். தசரத சக்கரவர்த்தி தன் மகனை அழைத்து அரியணையை நீ அலங்காரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மௌனம் சாதித்தான் மகன். ஆஹா என்று ஆர்வாரம் காட்டவில்லை. அடுத்த நாளே கூலி சொல் கேட்ட கொடிய கைகேயி 2 வரன்களை தசரதத்திலே பெற்றுக்கொண்டு மறுநாள் ராமனை பார்த்து, முதல் நாள் தந்தை அரியணையை நீ அலங்காரம் செய்ய வேண்டும் என்று சொன்னான். அடுத்த நாளே கைகேயி அந்த மகனை அழைத்து சொன்னார், ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனையாளே, நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழிவன் காணும் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். தான் சொல்லவில்லை, அரசன் கட்டளையிட்டிருக்கின்றான். ஆழிசூழ் உலகத்தை எல்லாம் பரதனாட வேண்டும், பூலிவன் காணும் புண்ணிய துறைகளெல்லாம் நீராடி நீ 14 ஆண்டு காலம் வன வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று கைகேயி கட்டளையிட்டாள். அரசனோ அரியணை கொடுக்கேன் என்கிறான். கைகேயோ சிற்றண்ணன், அவன் சொல்லுகின்றால் இந்த நாடு உனக்கில்லை, கானகம்தான் 14 ஆண்டுகள் என்று சொல்லுகின்றாள். ஆனால் அழகாக அன்றளந்த தாமரை போல் காத்திருந்தான் ராமபிரான். ஏனென்றால் பொறுமை, தர்மம், வாக்கு, சத்தியம், நீதி, நேர்மை இவற்றையெல்லாம் ஒரு உருவமாக கொண்டவன் தான் ராமபிரான். ஆகையினாலே சிற்றனை இப்படி சொல்லிவிட்டாளே என்று சீற்றமெல்லாம் கொள்ளவில்லை. அவன் சொன்னான், மன்னவன் பணி என்றாகிலும் பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ, இப்பணி தலைவே கொண்டேன் இன்றே விடையும் கொண்டேன். தாயிட்ட கட்டளை, சிற்றன்னை இட்ட கட்டளைக்கு அவன் சொல்லுங்க, மன்னவன் பணி என்றாயின் நும்பணி மறுப்பனோ, தாயே நீரே கட்டளையிட்டாலும் இதை ஏற்று நடத்துவேன். இப்பணி தலைமைக்கொண்டேன், இப்பொழுதே தலைமைக்கொண்டேன், இன்றே விடையும் கொண்டேன். போகட்டுமான்னு கேட்கல, விடை பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னான். என்ன அழகான ஒரு தன்மை! இப்படிப்பட்ட நிலையில் உலகத்திற்கு காட்டியதென்ன? தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற தாரக மந்திரத்தை இந்த தரணையிலே முத்திரை பதித்த அவதாரம் ராமாவதாரம். சித்தனை சொல்லிவிட்டாளே என்று நினைக்கவில்லை. எல்லாவற்றையும் துறந்து அவன் சித்திரக்கூடம் வந்த பொழுது கங்கை நதி குறுக்கே நின்றது. கங்கையை கடந்தால் தான் வேறு பக்கம் சித்திரக்கூடம் செல்ல முடியும். அங்கு கங்கையை கடப்பதற்கு அங்குஒரு ஏழை வேடுவன், வேடனாகி 1000 ஓடங்களுக்கு அதிபதியாகி வேடன் குகன் அங்கே நிற்கின்றான். ராவனை கண்டு வியந்து நிற்கின்றான். ராஜகுமாரனாகி ராமபிரான் இப்படி வருகின்றாரே துறவனையில் என்று தன்னை மறந்த பொழுது அவனை வேண்டி என்னை இந்த கங்கை கரையை கடத்து வைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, இங்கேயே தங்குங்கள் என்று சொன்னான், உணவுப் பொருள் தருகின்றேன் என்று சொன்னான். அப்படிப்பட்ட வேடகுலத்தில் இருக்கின்ற குகனை அழகாக பாராட்டி, ஏழை வேடன் குகனை அணைத்து நின்று, உன் அன்பில் நான் கட்டுண்டேன். தசரத சக்கரவர்த்திக்கு குமாரர்கள் 4 பேர் தான், ஆனால் இன்றிலே இருந்து நின்னோடும் ஐவரானோம் என்று குகனோடு சேர்த்து ஐவரானோம் என்று ஏற்றத்தாழ்பட்ட சமுதாயத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டியவன் ராமபிரான். வேடனோடு தோழமை கொண்டவன், கங்கை கரை கடந்தான், சித்திர கூடத்திருந்தான். தம்பியாக இருக்கின்ற பரதன் வந்து மீண்டும் நாட்டுக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது அவன் சொன்னான், தாய்மையின் வாக்கை நான் காப்பாற்ற வேண்டும், தந்தையிட்ட கட்டளையை நான் நிறைவேற்ற வேண்டும். ஆகையினாலே நீயும் காப்பாற்ற வேண்டும், நானும் காப்பாற்ற வேண்டும். 14 ஆண்டு காலம் வனம் செல்ல வேண்டும் என்பது தாயிட்ட கட்டளை. நீ அரியணையில் ஏறி அவன் சாட்சி செய்ய வேண்டும் என்பது தாயின் கட்டளை. ஆகையினால் இரண்டையும் நிறைவேற்றுவதுதான் நம்முடைய சூரிய குல வம்சத்தினுடைய பெருமை என்று சொல்லி அவனுக்கு வான்பளையம் வைத்து துங்க குவலயத்து கரிகும் பரிகும் ராஜ்யம் எங்கும் பரதற்கு அருள்விடை கொடுத்த தியாகச்சமல் ராமபிரான் என்னழகான பெருமைக்குரியவன். அப்படி தியாகத்திற்கு சிறந்தவன், தவத்திற்கு சிறந்தவன், தாயின் வாக்குக்கு கட்டுப்பட்டவன், தந்தையின் கட்டளைக்கு கட்டுப்பட்டவன், விஸ்வாமித்திரர் போன்ற மாமுனிவருடைய வேள்விக்கு சீடனாக இருந்தவன். அது மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கக்கூடிய மாமுனிவர்களெல்லாம் வனத்திட இருந்து தவத்தை செய்து தன்னுடைய வாழ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்த பொழுது அரக்கருடைய கொடுமையினால்
அந்த யாகங்கள் எல்லாம் தடைபட்டு போய்விட்டது என்ற பொழுது மறைமுனிவிற்கு அஞ்சல் மின் என்று விடை கொடுத்தவன் ராமவரான். யாருமே மேல் அஞ்ச வேண்டாம், உங்களுடைய தவத்தை நீங்கள் நிறைவேற்றலாம், உங்கள் தவத்தை நிறைவேற்றுவது என்னுடைய கடமை என்று தவமுனிவர்களுக்கெல்லாம் உறுதுணையாக நின்றான். உறுதுணையாக நிற்கின்ற பொழுது ஆசியை பெற்றான், அஸ்திரங்களையும் பெற்றான். பெற்று அவன் கானகத்திலேயே தண்டகாரண்யத்தில் வாழ்கின்ற பொழுது தசரதராமன் சீதையமானது சீதாராமனானான், நாட்டை துறந்து வந்த தியாகராமனானான். இப்பொழுது அகத்தியர் போன்ற மாமனிவர்களுடைய அஸ்திரங்கள் எல்லாம் பெற்று நல்ல ஒரு சீடனாக வாழ்கின்ற தண்டகாரண்ய ராமனாக ராமன் தோன்றுகின்றான். இப்படிப்பட்ட ஒவ்வொரு நிலையிலேயும் ராமனுடைய தத்துவத்தை நாம் நினைக்கின்ற பொழுது மனிதனாக பிறந்தவனுக்கு என்னென்ன வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கும், அந்த துன்பங்கள் எல்லாம் எப்படி போக்குவது என்ற வகையிலே ராமனை முன்னிறுத்தி அவனை வழிகாட்டியாக முன்னனுப்பி அவன் பின்னால் செல்வோமையானால் நமக்கு திண்மையும் தீமையும் நம்மை விட்டு போய்விடும் என்பதுதான். தண்டகாரண்யத்திலே இருக்கின்ற பொழுது தன்னுடைய பெருமை சாதாரணமாக அவன் குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். தவ வாழ்க்கைதான். தவ வாழ்விலும் சிறப்பு, தவ வாழ்விலும் மேன்மை, தவ வாழ்விலும் நேர்மை, தவ வாழ்விலும் அங்கே இருக்கின்ற பெருமை. உடன் வந்தவனோ ஆதிசேஷனாக இருக்கின்ற பூமிக்கு வந்தவன் தான் லட்சுமணன். அவன் ராமனோடு இருந்திருக்கின்றான். ஆதிசேஷனாகிய பாம்பு அரிதுயில் கொள்கின்ற இந்த பரந்தாமனை தாங்குகின்ற பாம்பனையும் அரிதுயில்தான். பாம்பனையாக இருக்கின்ற ஆதிசேஷன் உறங்கிவிட்டால் இந்த உலகம் தாங்கார். உறங்காத விழிகளை உடையவனாகத்தான் தம்பியாக லட்சுமணன் வந்தான். அந்த லட்சுமணன் தான் இன்றும் மனத்திலேயே 14 ஆண்டு காலம் கண் விழித்து சோர்வின்றி அவனுக்கு தேவையான காய்கறி கிழங்கை தந்து அந்த அண்ணனுக்கு அடிபணியும் சேவகனாய் வந்தான். அப்படிப்பட்ட லட்சுமணனுடைய தன்மையிலே இவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் யாருக்கும் வரும். ஏனென்று கேட்டால் துன்பங்கள் என்பது எந்த இடத்திலிருந்து எப்படி வரும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அரக்கர்களுடைய குலத்தை அடியோடு ஒழிப்பேன் என்று தேவர்களுக்கு வாக்குறுதி விடுத்து விட்டு வந்த அவதாரம் ராமாவதாரம். ஆகையினாலே அந்த தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து பல துயர நேரங்கள் வருவதற்காக ஒருத்தி வந்தாள். கபராட்டாழ்வார் சொன்னார், பஞ்சு ஒளி பிஞ்சு குளி பல்லவனுங்க செஞ்செவிய கஞ்சனிமிர் சீரடியலாகி அன்னொலில மஞ்சயன அன்னமென மின்னும் வஞ்சியன நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள். ராமனுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகின்ற நேரம் இந்த நேரம். மானிடனாக பிறந்தவனுக்கு எல்லா நேரமும் நன்மை இருக்கும் என்று சொல்ல முடியாது, எல்லா நேரமும் துன்பம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்ல முடியாது. எந்த இடத்திலிருந்தும் எப்படியும் வரலாம். அது நல்ல வடிவமாகவும் வரலாம், தீய வடிவமாகவும் வரலாம். ராமனை தேடி வந்த உருவம் கெட்ட உருவம் தான், அரக்க உருவம் தான். ஆனால் அழகான தேவதையை போல் உருவெடுத்து வந்ததால் பஞ்சியொளி விஞ்சு குளி பல்லவ மனுங்க செஞ்செவிய கஞ்சனமர் சீரடிகளாக்கி அன்னொலில மஞ்சையன அன்னமென இன்னும் வஞ்சியன நஞ்ச மகள் வஞ்சி என வந்தாள். வஞ்சமென நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள். வஞ்சியை போல் அழகான பெண்ணை போல நஞ்சை சுமந்து கொண்டு வந்தாள். ராமனை அடைய வேண்டும் என்ற எண்ணம். ஆனால் ராமனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தால் அவளுக்கு அது சரிப்பட்டு வரவில்லை. லக்குமணனால் அங்கம் குலைக்கப்பட்டால், அங்கம் குலைக்கப்பட்ட பொழுது தன்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற ஆசையெல்லாம் அடக்கி வைத்து தன்னால் அல்ல என்பதை இலங்கை வேந்தனுக்கு சொல்ல வேண்டி அப்படியே மாற்றி சொன்னவள். தன்னுடைய ஆசை அடக்கி இலங்கை வேந்தனாகிய ராவனுடைய ஆசையை தூண்டிவிட்ட நஞ்சமகள் வஞ்சமகள் சொற்பனகை. கேள்விப்பட்டார். சீதையை பார்க்க வந்தான். துறவு கோலத்திலே வந்தான். தண்டகாரண்யத்தில் இருக்கின்ற பிராட்டியாரை அவன் பார்க்க வருகின்றான். பார்க்க வருகின்ற பொழுது துறவிகளுக்கு உணவளிக்க வேண்டும். ஏனென்றால் பிரிந்த காலத்து அருந்தும் எல்லடக ஆறுட அருந்தும் என்றழுங்கும் விருந்து கண்டபோது எண்ணுருமோ என்று விம்மும் மருந்து கொண்டு மொழி யான் கொண்ட நோய்க்கென்று மயங்கும் இருந்த மாநிலம் செல்லரித்திரவும் ஆண்டடாதா சீதையின் நிலையை கம்பன் காட்டுவான்.
அருந்தும் எல்லடகு ஆரிட அருந்தும் துறவிகளானாலும் சரி, விருந்தினர் யார் வந்தாலும் சரி, அவர்களுக்கு பணிவினை செய்வதுதானே சிறப்பு என்ற வகையில் இருந்தவள் தான் சீதா பிராட்டி. ஆனால் வந்த உருவமோ மாய உருவம். தசகண்ட ராவணனாகி தசமுகன் தான் அங்கே துறவியாக வந்தான். தெரியாத சீதா பிராட்டி தன்னுடைய நிலையில் சொன்னான். எந்த மாதிரி இவளை அனுப்பினால் ஒரு பெண்ணை தன் பக்கம் இழுக்க முடியும் என்பதை மாரீசனாகிய ஒரு அரக்கனை அனுப்பி பொன்மானாக உலக வரச் சொன்னான். இந்த உலகத்திலே பொன்மான் என்பது என்று கிடையாது. புள்ளிமான் உண்டு, கடமான் உண்டு, கானகத்தில் இருக்கின்ற பல மான்கள் உண்டு. பொன்மான் இருந்ததில்லை. ஆனால் சீதையின் முன்னால் விளையாடிய பொன்மான் மாரீசனாகிய அரக்கமான். இது வேண்டும் என்று கேட்டார். ராமனிடம் இதுவரை எதுவும் கேட்காது, அவனுடைய துன்பங்களிலே பங்கு கொண்டு இன்பங்களிலே பங்கு கொண்டு உன்னோடு என்றும் உயிருடன் இருப்பேன், உணர்வோடும் இருப்பேன், சிந்தையில் இருப்பேன் என்று சொல்லி வந்த சீதை இன்றைக்கு ராமனிடத்திலே இந்த மான் வேண்டும் என்று கேட்டாள். இதுவரையில் கேட்காத ஒன்றை கேட்கின்றாளே என்று சொல்லி ராமன் பின் ஏகினான். பொன்வயிற்று தன்மையில் பொன்மானை ஏவவிட்டு அரக்கர்குடிக்கு நஞ்சாக கொண்டு போய் வம்புணம் கடியாவில் சீதையை சிறையாய் வைத்தான் ராவணன். ராவன் பின்னேகினான். மாயமான் என்று தெரிந்தது. அறிவுரை சொன்னான். இளையவனானும் தக்க சமயத்தில் இது இந்த மானை போல் ஒரு மானை நான் பார்த்ததில் இது பொய்மானாக இருக்கலாம், மாயமானாக இருக்கலாம் என்று சொன்னான் இளையவன். அந்த இளையவனுக்கு பதில் சொன்னான். இல்லாதது ஒன்று இல்லை இளங்குமரா, பல்லாயிர கோடி பரந்துள்ளதால் இவ்வுலகில் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இருக்கின்றன. இல்லாதது ஒன்று இல்லை இளங்குமரா. இளங்குமரா என்று நீ சிறியவன், உனக்கு தெரியாது என்று சொல்லி மாயமான் பின்னால் சென்றான். அங்கே சென்ற பொழுதுதான் மாய உருவந்திருக்கின்ற ராவணன் சீதையை அணுகி சிறையெடுக்கின்றான். அரக்கர்குடிக்கு நஞ்சாக கொண்டு போய் வம்புளங்கடிகாவில் சிறையாய் வைத்தான். சிறையாய் வைத்த பொழுது திரும்பி வந்தான். மாயமான் என்று மாரீசனை கொன்ற பின்னர் பரந்தகொண்டையை பார்த்த பொழுது அந்த சாலை இல்லை, சீதை இல்லை. தன்னுடைய உயிரணைய சீதா பிராட்டி அங்கு இல்லாத போது மெய் மறந்தான். உலகாக சொல்வான், மானிடன் எடுத்த அவதாரம் ராமன் என்று சொல்லுவதற்கு இந்த ஒரு இடம் தவிர வேறு எதையும் நாம் திட்டவட்டமாக சொல்ல முடியாது. எல்லாவற்றை சொன்னாலும் தலை சிறந்த ஒரு இடம் இந்த இடம். ஏனென்று கேட்டால், ஒரு உயிருக்குள்ளான ஒரு பொருளை ஒரு உயிர் இழந்து விட்டால் அதனுடைய தவிப்பு அந்த உயிருக்குத்தான் தெரியும். சீதையோ ராமனுடைய உயிர், ராமனுடைய உயிரோ சீதை. ஆகினாலே அந்த சீதையை விடுத்து காணாமல் போன பொழுது இந்த மானிடன் எப்படி இருந்தான்? மானிட வடிவம் எடுத்து வந்த ராமன் மானிடனாகவே வாழ்ந்தவன் என்று சொல்லுவதற்கு உதாரணம் இந்த இடம். மண் சுழன்றது, மாதிரம் சுழன்றது, மின் சுழன்றது, விண் கதிர் சுழன்றது, விரிகதர் சுழன்றது, எரிமலை சுழன்றது, 8 குளமலை சுழன்றது, கண் மயங்கியது, மயங்கி நின்றனன் மனம் கலங்கினன். அவனுக்கு மனம் கலங்கிய பொழுது, சீதா பிராட்டி இல்லை என்று மனம் கலங்கிய நேரத்தில் விரிகதிர் சுழன்றது, 7 மலைகள் சுழன்றது, 8 குளமலைகள் சுழன்றது, விரி கதிர் சுழன்றது, விண் சுழன்றது, மண் சுழன்றது, நட்சத்திர உலகம் சுழன்றது, மரம் கலங்கியது. மாதிரத்தில் நின்றான் இந்த ராமன். கண் கலங்கி நின்றான் ராமன், தன் மனைவி காணவில்லையே. அப்படிப்பட்ட ராமபிரான் வருகின்ற வழியிலே தந்தையின் நண்பனாகி ஜடாயுவுக்கு மோட்சம் அளித்தான். தன்னுடைய வாழ்க்கையில் அவன் செய்த உலக நீதிகள், நேர்மையின் தத்துவங்கள் ஜடாயுவுக்கு மோட்சம் அளித்தான். அன்னையை போல் இருக்கின்ற சவரை சுவைத்து உண்ட கனிகளை உண்டு அன்னைக்கு மோட்சம் அளித்தான். சரபுங்கமணிவருக்கு மோட்சம் அளித்தான். கவந்தனை எதிர்கொண்டான், விராதனை மூழ்கடித்தான். அப்படிப்பட்ட இவன் திரும்பி வருகின்ற பொழுது சபரிதந்த கழிவு வந்துண்டு விட்டு என் மனைவியை நான் எங்கு தேடுவேன் என்று சொன்ன பொழுது, தாயினும் சால பரிந்து அறிவுரை சூழிய சபரி சொன்னால், இன்னும் சற்று தள்ளி போவாயானால் கிஷ்கந்தா பட்டணம் உண்டு, அந்த பட்டணத்திலே இருக்கின்ற சுக்ரீவனோடு நட்பு கொண்டு நின்னுடைய தேவியை தேடுவாயாக என்று தாய் சொல்லை தட்டாதே என்கின்ற பெருமையில் அன்னையாகி சபரி தந்த கழிவு வந்துண்டு விட்டு அன்னை கொடுத்த யோசனையும் ஏற்றுக்கொண்டு அவன் தன் தேவியை தேடுவதற்கு புறப்படுவதாக இன்றைய நிலையிலே இந்த ராமகாதையை முதல் பாகமாக உங்கள் முன்னிலே நான் வணக்கத்துடன் முடித்துக் கொள்கின்றேன்.
அடுத்த நிலையை இரண்டாவது பாகமாக உங்களுக்கு நான் வழங்க காத்திருக்கிறேன். இந்த ஸ்ரீராம நவமி நாளில் ராமாவதார தத்துவத்தை சொல்லுவதற்கு முழுமையும் கேட்டால்தானே ராமனுடைய அருளை நம்மால் பெற முடியும். ஆகையினாலே உங்களுக்கு முதல் பாகமாக சீதையை இழந்து தன்னுடைய துயரத்தில் மூழ்கி இருக்கின்ற ராமபிரான் சீதையை எப்படி தேடினார், சீதையை எப்படி கண்டுபிடித்தார், யார் கண்டுபிடித்து கொடுத்தார்கள் என்பதாக இரண்டாவது பாகத்திலே உங்களிடத்திலே சொல்லுவதற்கு நான் விளைகின்றேன். முதல் பாகம் முற்று பெற்றதாக துயரங்களை தன்னுள்ளே வைத்துக் கொண்டு மற்றவரை மலர்ச்சிப்படுத்திய அவதாரம் ராமாவதாரம். அப்படி சீதையோடும் இருந்து அந்த ராமராஜ்யத்தை உருவாக்குவதற்கு உடன்பட்டவனாக இருக்கின்ற ராமாவதார தத்துவத்தை உங்களிடத்திலே ஸ்ரீராமநவமி நன்னாளில் சொல்லுவதற்கு வாய்ப்பாக அமைந்ததாக நான் பெருமைப்படுகிறேன். ஒன்று, ஸ்ரீராம நவமி என்று நாம் பெரு வேள்வி நடத்தி இறைவனை வணங்க வேண்டும் என்ற அதிசயமில்லை. நம்மால் முடிந்ததை நாவால் இம்மை சேர் நாமம், செம்மை சேர் நாமம், ராமா என்று 2 எழுத்து, அதிகபட்சமான எழுத்தும் இல்லை, ராமா என்று 2 எழுத்து மந்திரத்தை உச்சரித்தாலே நமக்கு பிடித்த அத்தனை தீனிகளும் நம்மை விட்டு போய்விடும். எல்லா நன்மையும் நமக்கு வந்துவிடும். நம்முடைய பாவம் ஒழிந்துவிடும், செல்வம் வந்துவிடும். பிறப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று ஜென்மம் மறந்துவிடும். மரணத்தில் நமக்கு துன்பமின்றி இருப்போம். காரணம் ராமா என்று 2 எழுத்தினுடைய மகிமை. ஆகினாலே ஸ்ரீராம நவமியாகிய இன்றைய நன்னாளில் நாம் நாமபிரானினுடைய நாமத்தை வாயால் உச்சரிப்போம். எழுத்தால் ஸ்ரீ ராமஜெயம் என்று அவனுடைய பாதங்களிலே வைப்போம். அவனுக்குடைய சேவகனாக, உண்மை சேவகனாக அரியணையை என்றென்றும் தாங்கிக் கொண்டிருக்கின்ற அனுமனை நினைத்து நாம் வணங்கினால் அனுமனுடைய மனத்தகத்தே இருக்கின்ற ராமபிரான் நிச்சயம் நமக்கும் வழிகாட்டுவான் என்று சொல்லி அனுமன் வழி நின்று ராமபிரான் பாதங்களை பற்றி நிற்க ராமன் வழி ராம மந்திரத்தை சொல்லி ராமஜெயம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீராம ஜெயத்தை நாம் 108 முறை எழுதி அவனுடைய பாதங்களிலே சுட்டி இன்றைய நாளில் நாம் வணங்குவோமையானால் எல்லா வகையான நன்மையும் கிடைக்கும் என்று சொல்லி உங்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.